தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெபிள் அண்ட் ரம்பிள். தேவ வார்த்தையிலிருந்து உங்களை பலப்படுத்த ஊக்குவிக்க ஒரு சிறு போதனை. நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட நான் கர்த்தரை விட்டு விலகி இந்த நாத்திகத்தை அரவணைத்து கொண்டு இந்த லெஃப்டிசம் லிபரலிசம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சித்தாந்தத்தோட வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அப்போ பாருங்கள், என் மனதை பாவத்துக்கு அதிகமாக ஒப்பு கொடுத்ததுனால என் மனம் உடைந்தது. லிட்ரலி நான் மனசு நோவு வலியை குறித்து சொல்ல, ஐ ப்ரோக் மை மைண்ட். மனசை சுக்குநூறாக உடைச்சிட்டேன் பாவத்தின் மூலமாக. அப்போ பாருங்கள், இந்த சிந்திக்கக்கூடிய அந்த திராணி அறிவு, அந்த மனம் செயல்படுகிற விதம், அதை குறித்த ஞானம், இதெல்லாம் என்னை விட்டு அப்படியே நீங்கி போயிடுச்சு. மனதை எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த ஒரு வெளிச்சம் கூட என்னை விட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் இருந்தேன். அப்போது ஆவியானவர் பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த காரியங்களை குறித்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். அதில் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக, இன்றைக்கி வரைக்கும் என் வாழ்வில் நான் பயன்படுத்துகிற ஒரு மிகவும் பிரயோஜனமான ஒரு பிரமாணத்தை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதை நான் ஜாய்ஸ் மேர் எழுதின ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன். பார்த்திங்கன்னா, சிந்தையின் போர்க்களம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையான புஸ்தகம். நீங்கள் வாசிக்கலைன்னா வாங்கி வாசிங்க. இங்கிலீஷில் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புஸ்தகம் பாருங்கள், ரொம்ப எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அப்போ அதை நான் வாசிக்கும்போது அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இருக்கு இல்லையா, அதை அவங்க நல்லா விளக்கமாக போதிச்சிருந்தாங்க. அதை வாசிச்சுட்டு நான் அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த வசனத்தின் அடிப்படையில் அவங்க எப்படி கர்த்தர் நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய, அதாவது சூஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, திராணியை எப்படி கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார், அதை பயன்படுத்தி நாம் எப்படி மனதை நன்மையானவைகளை செலுத்த வேண்டும் என்பதை குறித்து அவங்க போதித்தாங்க. அதை ஆவியானவர் எனக்கு உயிர்ப்பித்து கொடுத்தார். அதை நான் வாசித்த உடனே ஆவியானவர் அதை குறித்து என் கூட பேச ஆரம்பித்தார். இதுதான் உன்னுடைய விடுதலைக்கு திறவுகோல் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்தினார். அப்போ நான் அதை பிடிச்சிக்கிட்டு அதை லைஃப்பில் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ரைட். அப்படி அப்ளை பண்ண ஆரம்பிக்கும்போது பாருங்கள், முதல்ல ஆவியானவர் எனக்கு இதை சொல்லிக் கொடுத்தார். தேவ வார்த்தையால் உன் மனசை நிரப்பு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கும், நல்ல போதனைகளை கேட்பதற்கும், தேவ வார்த்தையின்படி எழுதப்பட்ட புஸ்தகங்களை வாசிப்பதற்கும் என்னுடைய டைம் நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன், அதில் கொடுக்க ஆரம்பித்தேன். அப்படியே மணிக்கணக்காக செலவு பண்ணுவேன் அதில், வார்த்தையை கேட்குறதுக்கு, வார்த்தையை வாசிக்கிறதுக்கு. ரைட். பைபிள், தேவ வார்த்தையின்படி எழுதப்பட்ட புஸ்தகங்கள், இவைகளெல்லாம் வாசிப்பதற்கும், நல்ல போதனைகளை கேட்பதற்கும் மணிக்கணக்கான நேரத்தை இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா, மெனக்கட்டு வலுக்கட்டாயப்படுத்தி என் மனதை நன்மையானவைகளில் செலுத்த ஆரம்பித்தேன். டெலிபரேட்டாக சூஸ் பண்ணி மைண்டு இப்படி அப்படி எங்கேயா போகிற மாதிரி இருந்தால் இந்த குதிரையை கடிவாளம் பிடிச்சி இழுத்து நிப்பாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி மைண்டை லிட்ரலாக ஃபோர்ஸ் பண்ணி என் மனசை நன்மையான காரியங்களில் செலுத்த ஆரம்பித்தேன். ஹல்லேலூயா. அப்படி இது ரெண்டையும் செய்ய ஆரம்பித்தேன் பாருங்கள். ஒரு பக்கம் தேவ வார்த்தையை என் மனசில் நிரப்ப ஆரம்பித்தேன், தேவ வார்த்தைகளை. இன்னொரு பக்கம் நன்மையான காரியங்கள், ரைட், அதில் என் மைண்டை ஃபோர்ஸ் பண்ணி அதில் டைரக்ட் பண்ணேன். அந்த காரியங்களை குறித்து யோசிப்பதற்கு, அந்த காரியங்களில் ஈடுபடுவதற்கு, அந்த காரியங்களை குறித்து சிந்திப்பதற்கு, கற்றுக்கொள்வதற்கு, வாசிப்பதற்கு, இந்த மாதிரி மைண்டை நன்மையான காரியங்கள் அப்படியே செலுத்த ஆரம்பித்தேன். இப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் பாருங்க. இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாட்கள் அப்புறம், கொஞ்சம் நாட்கள் மாதங்களுக்கு அப்புறம் அந்த மைண்டில் ஒரு விடுதலை உண்டாச்சு. டப்புன்னு ஒரு சேஞ்ச் உண்டாச்சு பாருங்கள். இந்த நன்மையான காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த திராணி. அதுக்கு முன்னாடி என் மனசு 10 டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஓடும் அட் அ டைம். ஒரு டைம் ஞாபகம் இருக்குது, படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறேன், என் ஸ்டடி மெட்டீரியலை வச்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு உட்காந்துருக்கிறேன். படிக்க முடியல, மைண்டு போக மாட்டேங்குது, இங்கிட்ட அங்கிட்டு சுற்றுது பாருங்கள்.
ஃபோக்கஸ் பண்ண முடியல, வாசிக்க முடியல. அப்போ நான் கர்த்தர்கிட்ட அப்படியே நான் லிட்ரலாக கதறேன், கர்த்தாவே இப்படி இருக்குதே அப்படின்ட்டு. அப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்தேன் பாருங்க. டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க படிக்க முடியாது, வேலையை வந்து இவங்களால் வேலைக்கு போனால் வேலையை தக்க வச்சுக்க முடியாது அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் கர்த்தர் அதை எல்லாத்தையுமே மாற்றினார். நல்ல அருமையான வேலை கொடுத்தாரு, நல்லா சம்பாதிக்கக்கூடிய அந்த திராணியை கொடுத்தாரு. அந்த டயத்தில் பைபிள் காலேஜை நல்லபடியாக முடிக்கிறதுக்காக உதவி பண்ணார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக்ஸ்லாம் நல்லா வாசிக்க முடியும். ரைட். இப்போ மைண்டு வந்து பார்த்திங்கன்னா லேசர் ஃபோக்கஸ்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கர்த்தர் மாற்றிட்டார். கவனம் வச்சுன்னா செதறாது. மணிக்கணக்காக வாசிக்க முடியும், மணிக்கணக்காக ஃபோக்கஸ் பண்ணி நல்லா வாசிக்க முடியும். அந்த மாதிரி கர்த்தர் மாற்றிட்டார். அந்த இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ணார் பாருங்கள். எப்படி வந்துச்சு இந்த மாற்றங்கள்? ரைட். அந்த நன்மைகளை சிந்திக்கக்கூடிய திராணி, நல்லா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி, இது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னா இந்த கர்த்தருடைய இந்த பிரமாணத்தை எடுத்து லைஃப்பில் அப்ளை பண்ணதுனால உண்டான ஒரு அற்புதம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் அப்படியே தலைகீழாக மாற்றினார். அது மட்டுமல்ல பாருங்கள், அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கர்த்தர் வந்து அவருடைய சித்தத்தை குறித்த காரியங்கள், அவர் எனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டம், அந்த சித்தம் இருக்கு இல்லையா, அதில் மனசை செலுத்தும்படி சொல்லி கொடுத்தார். முதல்ல தேவ வார்த்தையால் நிரப்ப சொல்லி கொடுத்தாரு, அடுத்து நன்மைகளால் நிரப்ப சொல்லி கொடுத்தாரு, அடுத்து அவருடைய சித்தத்தின் காரியங்களை மனசை செலுத்துவதற்கு சொல்லி கொடுத்தார். அதை குறித்து சிந்திப்பதற்கு, அதை குறித்து தியானிப்பதற்கு, அதை எப்படி செயல்படுத்தணும், அதை எப்படி செய்யணும், ரைட்டு, பிரசங்கம் எப்படி பண்ணணும், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி அவருடைய சித்தத்தின் காரியங்களில் மனதை ஈடுபடுத்த சொல்லி கொடுத்தார். அது அடுத்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் 4ஆவதாக இன்னொரு காரியம் சொல்லி கொடுத்தார். எப்படி மற்றவங்களை குறித்து சிந்திக்க வேண்டும். நம்மளை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காமல் மற்றவர்களை குறித்து, குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களை குறித்து யோசிக்கணும், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்கள குறித்து யோசிக்கிறது, சபையை குறித்து எப்படி யோசிக்க வேண்டும், பட்டணத்தை குறித்து, தேசத்தை குறித்து, இஸ்ரவேலை குறித்து, இப்படி தேவராஜ்யத்தின் காரியங்களை குறித்து எப்படி சிந்திக்கணும்னு அடுத்ததை சொல்லி கொடுத்தார். இந்த 4 காரியங்களையும் என் லைஃப்பில் நான் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், மனதில் ஒரு மாபெரும் விடுதலை உண்டாச்சு. ட்ரெமண்டஸ் டெலிவரன்ஸ். வாழ்வில் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து ஒரு நிரந்தர பங்காக மாற்றினார். எப்பொழுதுமே ஒரு 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 பெர்மனன்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப், வாழ்க்கையில் ஒரு நிரந்தர பகுதியை மாற்றினார். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். அதே ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை காண்பாருங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ரைட். பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்க, பாவத்தின் காரியங்கள், மாம்சத்தின் பாவங்கள் இருக்கு இல்லையா, ஆசை, இச்சைகள், இந்த காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க அது மரணத்தை உண்டு பண்ணும். ஆவியின் காரியங்கள், பரிசுத்த ஆவியானவரின் காரியங்கள், வேத வார்த்தையின்படி இருக்கிற காரியங்கள், இந்த காரியங்களுக்கு நம்ம மனதை செலுத்தும் போது ஜீவனும் சமாதானமும் உண்டாகுமாம். இதைத்தான் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்தார். இதன் மூலமாக தான் என் மனதில் வந்து கர்த்தர் ஒரு ஜெயம் எடுக்க, வெற்றி எடுக்க, மனதை குணமாக்க, மனதை ரெஸ்டோர் பண்ண கர்த்தர் வந்து என் வாழ்வில் கிரியை செய்தார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். வேதம் நமக்கு போதிக்க பாருங்க, ஆவியில் நடவுங்கள், மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து இந்த பாவத்திலேருந்து நான் எப்படி வெளியில் வருது, இல்லை ஒரு தவறான பழக்கத்துலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு யோசிப்பாங்க. அதோட போராடுறதுல நிறைய டைம் செலவு பண்ணுவாங்க. பைபிள் என்ன போதிக்குதுன்னா, நீங்கள் உங்கள் விடுதலைக்காண்டி கர்த்தரை விசுவாசிங்க, அதெல்லாம் செய்யணும். ரைட். அதை குறித்த தேவ வார்த்தையை வாசிக்கிறது நல்லது, அதுக்காக கர்த்தரை விசுவாசிப்பது நல்லது. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அதோடு சேர்த்து நீங்கள் இன்னொன்று செய்யணும், இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் மனதை நன்மையான காரியங்களில் செலுத்துங்க, ஆவிக்குரிய காரியங்களில் செலுத்துங்க, தேவ சித்தத்தின் காரியங்களை செலுத்துங்க. சுயநலமாகவே யோசிச்சுட்டு இருக்காமல் மற்றவங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது, மற்றவங்களுக்கு நான் என்ன நன்மை செய்கிறது அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிங்க. இப்படி கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் மனதை நீங்கள் செலுத்த ஆரம்பிக்கும்போது விடுதலை உண்டாகும். இப்போ எனக்கு வந்து நேரம் கிடையாது, மாம்சத்தின் இச்சையை பின்பற்றுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது. ஹல்லேலூயா. மைண்டு வந்து எங்கே போகுது,
யாருக்கு நம்ம எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், கர்த்தருக்கு எப்படி பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்கலாம், என் குடும்பத்துக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கலாம், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யலாம், என் சபைக்கு என்ன செய்யலாம், என் பட்டணத்துக்கு என்ன செய்யலாம், என்னுடைய தேசத்துக்கு என்ன செய்யலாம், என்னால் தேவ ராஜ்யத்துக்கு எப்படி பிரயோஜனம் உண்டாகணும். இப்படி தான் மைண்டு போகுது. கர்த்தர் அப்படி ஒரு டோட்டல் மாற்றத்தை கொண்டு வந்தார் பாருங்கள். இதை கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பிரமாணம். உங்கள் சிந்தையை குறித்த ஒரு பொறுப்பு உங்களுக்கு உண்டாகணும். என் மனதில் நான் யோசிக்கிற காரியங்கள், என் மனதில் நான் சிந்திக்கிற காரியங்களுக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெனக்கட்டு விரும்பி நன்மையானவைகளை நீங்கள் சூஸ் பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களை தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி நன்மையான காரியங்களுக்கு நேரம் மனசை செலுத்தணும். தேவ வார்த்தையை எடுத்து அதை உங்கள் மைண்டில் நிரப்பணும். தேவ சித்தத்துக்கு அடுத்த காரியங்களை யோசிக்க ஆரம்பிங்க. மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலான்னு சிந்திக்க ஆரம்பிங்க. நமக்கு மற்றவங்க என்ன செய்வாங்கன்னு அதை குறித்து ஏங்கிக்கிட்டு அதை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இல்லாமல் நான் என்ன செய்யலான்னு யோசிங்க. கர்த்தர் அப்படி தான் பாருங்கள். கர்த்தர் எப்போதும் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரு, தன்னுடைய ஜனத்துக்கு என்ன பண்ணலாம், தான் உருவாக்கின இந்த மனுக்குலத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதில் தான் கவனம் செலுத்திட்டு இருக்கிறார். இரவும் பகலும் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார் பாருங்கள். இயேசு பூமியில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் போதிக்குது. அப்போ நம்ம மைண்டை நன்மையான காரியங்களை செலுத்தணும். மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிற காரியங்களை மைண்டை செலுத்தணும். நம்மளால் மற்றவங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு யோசனை வரணும். புரியுதா? ஹல்லேலூயா. அந்த விதமாக சிந்தித்து செய்து பழகுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் விடுதலை கொண்டு வருவார், பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வழியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, இந்த மக்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்மையானவைகளுக்கு நேராக மனதை செலுத்த, தேவ வார்த்தையால் மனதை நிரப்ப, உம்முடைய சித்தத்திற்கு நேராய் மனதை செலுத்த, மற்றவர்களுக்கு எப்படி நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு நான் எப்படி ஆசீர்வாதமாக இருப்பது என்று சிந்திக்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய கிருபையும் பலனும் இவர்களுக்கு உண்டாகட்டும். பிதாவே, இவர்களுடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வழிய வேண்டுமா ஜெபிக்கிறேன். சமாதானமும் சந்தோஷமும் இவர்களுடைய வாழ்க்கையின் ஒரு நிரந்தர பகுதியாக மாறட்டும். வாழ்க்கையில் வெற்றி உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுடைய தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஊழியக்காரங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விசுவாசிகளுக்கெல்லாம் அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.